அவரவர்கள் உயிரை உருவ மத்தியிலே நினைவு கொண்டு வந்து ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நமது தாய் தந்தையரை நினைவிற்கு கொண்டு வந்து முதல் தெய்வங்களாக அவர்களை வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வசக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. அனுதினமும் இரவு நாம் அனைவருமே தூங்கச் செல்வதற்கு முன் குருநாதர் காட்டிய அந்த அருள் வழியில் ஆத்ம சுத்தி என்ற பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். நமது ஞானகுரு அவர்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எல்லாவற்றிற்குமே அதனுடைய விளக்க உரைகளை அதை பற்றிய எண்ணில் அடங்காத உபதேசங்கள் இருக்கின்றது. ஆத்ம சுத்தி என்று சொன்னாலும் அந்த ஆத்ம சுத்திக்கே அவர் நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான அதாவது அதை செய்ய வேண்டிய முறைகளை அதற்கு விளக்கங்களை கொடுத்துள்ளார்கள் என்றே சொல்லலாம். ஏனென்றால் சுமார் 50 வருட காலம் அவருடைய உபதேசங்களில் வெளிப்பட்ட சாராம்சங்களை நாம் உற்று நோக்கினோம் என்றால் எல்லா காலகட்டத்திற்கும் பொருந்தும்படியாக நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அதே சமயத்தில் இந்த காற்று மண்டலத்திலே கலக்கக்கூடிய உணர்வலைகள் அதிலே படர்ந்து கொண்டிருக்கும் மனிதனுடைய சிந்தனையற்ற உணர்வுகளும் விஞ்ஞானத்தினால் விளைந்த விஷத்தன்மையான நிலைகளும் தீவிரவாத உணர்வுகளும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்திற்கும் பொருந்தும்படியாக அதை ஒரு ஆயுதமாக ஆத்ம சுத்தி இன்று மிக மிக குறைந்த நேரத்திலே உயர்ந்த சக்திகளை பெரும் வண்ணமாகத்தான் பயிற்சியாக கொடுத்துள்ளார்கள். இன்று நாம் எடுக்கக்கூடிய இந்த ஆத்ம சுத்தி பயிற்சியை நம்முடைய இந்த மனித வாழ்க்கையில் நம்மை அறியாது இந்த உடலுக்குள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் உடல் வலி, உடல் நோய், மனநோய் போன்ற இவைகளையெல்லாம் நீக்குவதற்கு
இந்த ஆத்ம சுத்தி பயிற்சியை அதை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், எந்த வகையிலே அதை செயல்படுத்த வேண்டும் என்று நாம் உடல் நலம் பெற்று ஆரோக்கியமாக மனநலம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தியாக இன்றைய தினம் இந்த ஆத்ம சுத்தி பயிற்சியை மேற்கொள்வோம். ஆகையினால் வழக்கமாக செய்வதை விடுத்துவிட்டு எதையோ செய்கிறோம் என்று தயவு செய்து யாரும் எண்ண வேண்டாம். என்னால் நம்முடைய குரு அவருடைய உபதேச கருத்துக்களை அந்தந்த காலகட்டத்திற்கு அந்தந்த காலகட்டத்தில் மனிதனுடைய எண்ணங்கள், உணர்வுகள், அவருடைய சந்தர்ப்பங்கள், ஒவ்வொரு வருடமும் எத்தகைய நிலையில் அது செல்லுகின்றது, ஒரு வருடத்திலே 12 ராசிகள் என்று சொல்வது போன்று இந்த விஞ்ஞான வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் அதனுடைய விஷயங்கள் படிப்படியாக கூடி வரும் நிலைகள் இருந்தும் அதில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள இந்த காட்டிலே மறைந்துள்ள பல காலங்களாக ஞானிகளால் ரிஷிகளால் உணர்த்தப்பட்ட பேருண்மைகளும் மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த நோய்களை நீக்குவதற்காக மருத்துவ குறிப்புகளாக இந்த காட்டிலிருந்து நோயை நீக்கக்கூடிய பச்சிலைகளுடைய வாசனைகளையும் மூலிகைகளுடைய வாசனைகளையும் நாம் பெறுவதற்காக சித்தர்களால் ரிஷிகளால் பரப்பப்பட்ட, அதாவது மறைந்து போன அந்த சக்திகளை நமது குரு வெறும் ஆத்ம சுத்தி என்ற இந்த ஒரு ஆயுதத்தை கொண்டே கண்களை திறந்து பின் கண்களை மூடி அவர் சொன்ன முறைப்படி அவருடைய உணர்வோடு கலந்து நாம் சுவாசித்தாலே மிக மிக அபூர்வ சக்தியான அந்த மருந்துகளை, அதாவது அந்த மருந்து என்று சொன்னால் மகரிஷிகளால் வெளிப்படுத்தப்பட்ட மனிதனுக்கு உகந்த நோயை நீக்கக்கூடிய அந்த ஔஷதங்களை இந்த காற்றிலிருந்து நாமே சுவாசித்து அது நம்முடைய வாயிலை உமிழ்நீர்களாக சுரக்கப்பட்டு நம் கண்களை திறந்து அதை கவர்ந்து கண்களை மூடி நம் உடலிலே எந்த நோயோ எந்த வலியோ நம் உடல் அது எந்த பாகத்தில் இருக்கின்றதோ அங்கே நம் கண்ணின் நினைவை செலுத்தி நம் கைகளை வைத்து அந்த சக்திகளை அதை மருந்தாக அங்கே உள் செலுத்தி அந்த நோயை நீக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் கொடுத்துள்ளார்கள். என்றால் இந்த ஆத்ம சுத்தி பயிற்சி அவர் ஆரம்ப நிலைகளிலே மகரிஷிகளை எண்ணி எடுத்த ஆத்ம சுத்தி பயிற்சி அவர் சொன்ன முறைப்படியே நாம் எடுப்போம். ஆக நாம் மகரிஷிகள் வேறு, துருவ நட்சத்திரம் வேறு என்று அதையெல்லாம் நாம் எண்ணாதபடி குரு அருளால் அந்த சக்தி பெறுகிறோம் என்று, அந்த சக்தியை பெற வேண்டும் என்று, காற்றிலிருந்து அந்த உயர்ந்த சக்தியை பெற்று நாம் உடல் நலம் பெற இந்த பூமி முழுவதும் நறுமணமான மலர்கள் அது எப்படி மலர் அந்த மனம் பரப்பி அதை நாம் சுவாசிக்கப்படும் பொழுது மகிழ்ந்த உணர்வாக ஊட்டுகின்றதோ அது போன்ற சக்திகளை நாம் பெறுவதற்காக என்று எண்ணி அந்த எண்ணத்துடனே நாம் ஏங்கி தியானிப்போம். அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இவ்வாறு கண்களை திறந்தே நாம் ஏங்கி அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று தியானிக்கும்படி குரு வெளிப்படுத்துகின்றார்கள். அடுத்து
மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து உடலில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது கண்களை மூடி அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களில் மகரிஷிகளின் அருள் சக்தி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. உள்முகமாக அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நம் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர வேண்டும் என்று ஞானகுரு காட்டிய வழியிலே அவர் உணர்வோடு கலந்து நாம் அந்த சக்திகளை பெறச் செய்வோம். அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் மகரிஷிகளின் அருள் சக்தி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து இந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் மகரிஷிகளின் அருள் சக்தி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது மீண்டும் கண்களை திறந்து அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று நினைவினை வெளியிலே செலுத்தி, அதாவது வெளியிலே செலுத்தி என்று இப்பொழுது சொல்லும் பொழுது முதலிலே சொன்னது போன்று இந்த காற்றிற்குள் மறைந்துள்ள அந்த மகரிஷிகள் அவர்கள் உடலிலே விளைய வைத்த அந்த மகா பச்சிலைகளுடைய அந்த மூலிகைகளுடைய அருள் சக்திகளை நாம் இழுத்து அதை நாம் குரு அருளால் சுவாசித்து இப்பொழுது இங்கே ஆத்ம சுத்தி பயிற்சி மேற்கொள்வோர் யார் யார் உடலில் எங்கே வலி அல்லது நோய் இதெல்லாம் இருக்கின்றதோ அந்த இடத்திலே கண்ணின் நினைவை செலுத்தி அல்லது கைகளை வைத்து அம்மா அப்பா அருளால் அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து, உதாரணமாக வயிற்று வலி இருக்கிறது அல்லது காலிலே மூட்டு வலி இருக்கிறது என்றால் அந்த இடத்திலே மகரிஷிகளின் அருள் சக்திகளை அது பெரும்படி கண்ணின் நினைவை செலுத்தி அந்த வயிற்று வலி நீங்க வேண்டும் அல்லது மூட்டு வலி நீங்க வேண்டும் அல்லது உடலிலே சர்க்கரை சத்தோ இரத்த கொதிப்போ மூச்சு திணறலோ
அல்லது தலைவலியோ மேல்வலியோ பிளட் பிரஷரோ எதுவாக இருந்தாலும் கண்ணின் நினைவை அந்த இடத்திலே செலுத்தி அவரவர்கள் உடலில் உள்ள அந்த வலி வேதனை அந்த நோய் நீங்க வேண்டும் என்று இவ்வாறு நாம் அந்த குரு காட்டிய வழியில் அந்த மகரிஷியின் அருள்சக்திகளை பாய்ச்சப்படும் பொழுது, குறிப்பாக நம் கண்களை திறந்து அதை இழுத்து கவர்ந்து பாய்ச்சப்படும் பொழுது அவரவர்கள் எண்ணி ஏங்குவதற்கொப்ப அவரவர்கள் வாயிலே இப்பொழுது அந்த மருந்து அது உமிழ்நீராக சுரக்கப்படும். அபூர்வ மருந்து என்று சொல்லுகின்றார். இவ்வாறு கண்களை திறந்து நாம் நினைவினை அந்த மகரிஷிகள் வெளிப்படுத்திய அந்த உணர்வை நாம் கண்கள் வெளி இழுத்து கவரப்படும் பொழுது அபூர்வ சக்தியாக அபூர்வ மருந்தாக நம் சுவாசத்திலே அது ஈர்க்கப்பட்டு வாயிலே உமிழ்நீர்களாக அந்த சத்து அது சுரக்கப்பட்டு நாம் சாப்பிட்ட ஆகாரத்துடன் அது கலந்து நம் உடலிலே அது எப்பேற்பட்ட கேன்சராக இருந்தாலும் சரி அல்லது கொடிய நோயாக இருந்தாலும் சரி நம் கண்ணின் நினைவை அங்கே செலுத்தி நம் கைகளை வைத்து 5 நிமிடம் 10 நிமிடம் இவ்வாறு செலுத்தினோம் என்றால் அந்த நோய் அந்த வேதனை அனைத்துமே அகலும் என்று இதை வாக்குடன் கொடுக்கின்றார். என்றால் இது ஒரு சிலருக்கு அது எப்படி நாம் நினைத்தால் அந்த மகரிஷிகளை விட அந்த மருந்து என்று சொல்லக்கூடிய சக்தி நமக்கு எப்படி அது கிடைக்கும், எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே வரவில்லையே என்றெல்லாம் நினைவுகள் அவர்களுக்குள் எழலாம். ஆனால் குரு அதற்கு விளக்கமாக கொடுத்து இப்பொழுது நம் உடலிலே வந்திருக்கக்கூடிய சர்க்கரை நோயோ உப்பு சத்தோ ஆஸ்மாவோ வேற எந்த நோயாக இருந்தாலும் அதையெல்லாம் நம்முடைய எண்ணத்தால் நம்மை அறியாது வந்துதான் அந்த நோய்க்குண்டான அணுக்கள் அந்த பாதிப்புகள் நம் உடலிலே நமக்கு தெரியாமலே நம் எண்ணத்திலே நாம் எண்ணி எடுத்த சுவாசத்தின் வழிதான் அந்த அணுக்கள் விளைந்து நோயாக நமக்குள் மாறி இருக்கின்றது. அதே நம் எண்ணத்தின் நினைவு கொண்டு நம் குரு நமக்கு அதை நெறிப்படுத்தி, அதாவது நம்மை அறியாது நாம் சுவாசித்த உணர்வுகள் நமக்குள் எப்படி துன்பங்களை நோய்களை வேதனைகளை வலிகளை உருவாக்கியதோ அதே போன்று அதே எண்ணத்தால் நம் கண்ணின் நினைவு கொண்டு குரு காட்டிய அருள் வழியில் இந்த காற்றிலே மறைந்திருக்கக்கூடிய மகரிஷிகள் தங்களுக்குள் அறியாது ஏற்பட்ட இன்னல்களை துன்பங்களை துயரங்களை வேதனைகளை நோய்களை எத்தகையோ கடுமையான நிலைகளை அவர்கள் எந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை எந்த மூலிகையின் சத்தை எந்த பச்சிலையுடைய சத்தை அருமருந்தாக ஔஷதங்களாக அவர்கள் சுவாசித்து தங்கள் உடலிலே அதை பாய்ச்சி அந்த அணுக்களுக்கு அது வீரிய சக்தியாக கொடுத்து அந்த நோயிலிருந்து விடுபட்டு அது மட்டுமல்ல அவர்கள் நோயிலிருந்து விடுபட்ட அதிலே விளைந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளைத்தான் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக இந்த காட்டிலே பரவை செய்துள்ளார்கள். அந்த சக்திகளைத்தான் நமது குருவும் இப்பொழுது சொன்ன முறைப்படி அம்மா அப்பா அருளால் அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா என்று அதை எண்ணி கண்களை திறந்து எடுத்து பின் கண்களை மூடி அந்த நோய் இருக்கக்கூடிய வலி இருக்கக்கூடிய வேதனை இருக்கக்கூடிய இடத்திலே பாய்ச்சப்படும் பொழுது அந்த சக்தியை நமக்குள் கவரும்படி அந்த நோயை நீக்கும்படி நம்முடைய எண்ணத்தினாலேயே அதை போக்கும்படி வாக்காக அருஞான வித்துகளாக உங்களுக்குள் ஊன்றுகின்றேன். நீங்கள் இப்பொழுது சொன்ன முறைப்படி நினைவுபடுத்தி அதை பெற வேண்டும் என்று ஏங்கி இருந்தால் அந்த சக்திகள் உங்கள் உடல் முழுவதும் படர்கின்றது, எல்லா அணுக்களிலும் படர்கின்றது.
உங்கள் எண்ணத்தால் வந்த துன்பங்களையும் உங்கள் எண்ணத்தால் வந்த நோய்களையும் உங்கள் எண்ணத்தினாலேயே போக்க முடியும். இதை காட்டிலும் நுண்ணிய வாக்காக, அதாவது உங்களுக்குள் அந்த துன்பத்தை போக்கக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளை தட்டி எழுப்பி உசார்படுத்தும் நிலைதான் இந்த ஆத்ம சுத்தி என்ற ஆயுதம் என்று இந்த பயிற்சிக்கு அவர் இந்த உணர்வையும் சொல்லி பதிவு செய்கின்றார்கள். ஆகவே நமக்குள் மறைந்துள்ள, அதாவது இந்த மறைந்துள்ள சக்திகளைத்தான் 1008 தெய்வங்களாக காட்டப்பட்டுள்ளது. ஆக ஞானகுரு காட்டிய வழியில் எங்களுடைய அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள்சக்திகளை நாங்கள் பெறுவோம். எங்கள் உடல் முழுவதும் படரச் செய்வோம். எங்களுக்குள் வந்த நோயை, துன்பங்களை, வலியை, வேதனையை அந்த மகரிஷிகளின் அருள்சக்தியால் நாங்கள் போக்கிக் கொள்வோம் என்று அவர் சொன்ன முறைப்படி கண்களை திறந்து கண்களை மூடி இப்படி 4-5 தடவை அந்த உணர்வோடு நினைவோடு எடுத்தோம் என்றால் நாம் இப்பொழுது எண்ணி எடுக்கக்கூடிய இந்த எண்ணமே, இந்த சுவாசமே தெய்வமாக உள் நின்று அது இயக்கி அந்த உயர்ந்த சக்திகளை நமக்கு நாமே பெற்று நமக்குள் வரக்கூடிய எத்தகைய துன்பங்களை நீக்க முடியும். இந்த துன்பங்களை, நோய்களை நீக்கக்கூடிய சக்திகளை இதை பெற்று வளர்த்து அதன் வழியிலே வலியும் வேதனையும் நீங்கிய பின் நாம் வெளிவிடும் இந்த மூச்சு அலைகள், அதாவது இப்பொழுது எடுத்து நாம் நம் உடலுக்குள் இப்பொழுது பரப்பிக் கொண்டிருக்கின்றன. இதனால் நம்முடைய வலி, வேதனை, அந்த நோய்கள் அகல, அதன் வழி நமக்குள் மகிழ்ச்சியூட்டும் எண்ணங்கள், உணர்வலைகள் நம்முடைய பேச்சாகவும் மூச்சாகவும் இது படரப்படும் பொழுது இந்த சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இதன் வழியிலே நாம் தியானிக்கும் பொழுது நம்மை சார்ந்தவர்களுக்கும் துன்பத்தை போக்கும், நோய்களை போக்கும், மனநோய்களை போக்கும், மனவேதனைகளை போக்கும் சக்தி வாய்ந்த உணர்வலைகளாக உங்களுடைய மூச்சலைகள் இது பயன்படும் என்று இதையும் வாக்காக கொடுக்கின்றார்கள். ஆக ஞானகுரு காட்டிய வழியில் நம் அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருட்சக்திகளை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களை பெரும்படி செய்கின்றோம். துன்பங்களை போக்கும், நோய்களை போக்கும் அந்த மருந்து என்று சொல்லக்கூடிய அபூர்வ சக்திகளை நாம் பெறுகின்றோம். நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களுக்குள்ளும் பாய்ச்சி அந்த நோய்களிலிருந்து விடுபடும் சக்தியை நாம் பெறுகின்றோம். நோயை நீக்குகின்றோம், துன்பத்தை நீக்குகின்றோம். ஏனென்றால் இது துன்பம் வரும் பொழுதெல்லாம், நோய் வரும் பொழுதெல்லாம் அந்த எண்ணங்கள், உணர்வுகள் எப்படி வருகின்றதோ அந்த நேரத்திலே உஷார்படுத்தி கண்களை திறந்து அம்மா அப்பா அருளால் மகரிஷியின் அருள்சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று கண்களை திறந்து ஒரு நிமிடம் இந்த காற்றில் இருக்கக்கூடிய குரு சொன்ன அந்த அபூர்வ சக்தியை அந்த மனங்களை சுவாசித்து கண்களை மூடி உள்ளே செலுத்தினால் இது ஒரு பயிற்சியாக இந்த உணர்வலைகள் நமக்குள் ஒரு புது உணர்வாக நம் இரத்தங்களிலே சுழலத் தொடங்குகின்றது. இது சக்தி வாய்ந்த அணுக்களாக மாறுகின்றது. நம்முடைய மூச்சு, அதாவது அத்தகைய உணர்வலைகள் கலந்த மூச்சலைகளாக படரும் பொழுது சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து இந்த காற்று மண்டலத்திலே அது பரவ பரவ இந்த நாட்டில் உள்ளோருக்கும், நாட்டில் உள்ள மக்களுக்கும் துன்பங்களை போக்கக்கூடிய, நோய்களை போக்கக்கூடிய உயர்ந்த சக்தியாக படர்கிறது என்று உங்கள் எண்ணத்தினால் தான் நோயும் துன்பம் வருகின்றது. உங்கள் எண்ணத்தினாலேயே அந்த துன்பத்தை, நோயை போக்க முடியும் என்று வாக்குடன் ஞானகுரு கொடுக்கின்றார்.
ஒரு நிமிடம் இந்நேரம் வரை சொன்னதை ஞான குருவின் அருளால் கண்களை திறந்து ஞான குருவின்பால் நினைவை செலுத்தி அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள்சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி அதை சுவாசிப்போம். உங்களை நீங்கள் நம்புங்கள், உங்களால் முடியும் என்று சொல்லுகின்றார். அந்த வாக்கினை நாம் சிக்கன பிடித்து அவர் சொன்ன முறைப்படி ஒரு நிமிடம் கண்களை திறந்து ஏங்கி அந்த சக்தியை பெறுவோம். இப்பொழுது கண்களை மூடி ஞான குருவின் அருளால் அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள்சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து இந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று முதலிலே சொன்னது கொண்டு குருநாதர் அதாவது அந்த குறித்த இடங்களிலே கண்ணின் நினைவை செலுத்துங்கள். வலியோ வேதனையோ நோயோ இருந்தால் அது நீங்க வேண்டும் என்று உள்முகமாக இந்த மகரிஷிகளின் அருள்சக்திகளை பாய்ச்சுங்கள். அபூர்வ சக்தியாக மருந்தாக உங்களுக்குள் அது பாயும் என்று, ஏனென்றால் பாயும் என்று அவர் சொல்கிறார் என்றால் நமக்கு அந்த சக்திகளை அவரே எடுத்து இப்பொழுது நாம் இந்த பயிற்சி செய்யக்கூடிய அனைவருக்கும் இதை மீண்டும் யார் கேட்டாலும் அந்த உணவை பெறும்படியாக அந்த சக்திகளை பெறும்படியாக நமக்கு அந்த ஞான குருவை நமக்கு அந்த உணர்வுகளை பாய்ச்சுவார். ஆக அவர் பாய்ச்சக்கூடிய உணர்வோடு நாம் அவரோடு இணைந்து நாமும் உள்முகமாக பாய்ச்சப்படும் பொழுது அவர் எந்த அபூர்வ சக்தியை சொன்னாரோ, எதை அது மருந்தாக சொன்னாரோ அவை அனைத்துமே நம் உமிழ்நீராக அவர் எந்த அடிப்படையில் சொன்னாரோ அது அனைத்துமே இப்பொழுது நாம் அனைவரும் அது பெறுகின்றோம். ஒரு நிமிடம் அவ்வாறு உடலுக்குள் அவரவர்களுக்கு ஏற்றாற்போல் செலுத்தி ஒரு நிமிடம் அந்த உணர்வலைகளை பாய்ச்சுவோம். இப்பொழுது இங்கே ஆத்ம சுத்தி பயிற்சி மேற்கொண்டிருப்பவர்கள் அனைவரது உடல்களிலும் அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி படர்ந்து அனைவரது உடல்களிலும் அறியாது சேர்ந்த அந்த நோய்களை நீக்கக்கூடிய சக்தி இந்த தியானத்தில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஞான குருவை வேண்டி நம் உயிரான ஈசனை வேண்டி அந்த சக்தி பெற நாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானிப்போம். ஒரு நிமிடம். ஞான குருவின் அருளால் மலரை போன்ற மனமும் மகிழ்ந்து வாழ்ந்திடும் அருள் சக்தியும் மகரிஷியின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா.
நாங்கள் பார்க்கும் அனைவரும், எங்களை பார்க்கும் அனைவரும், நாங்கள் நினைக்கும் அனைவரும், எங்களை நினைக்கும் அனைவரும், அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் தினசரி சந்திக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஞானகுரு வாக்குடன் கூடிய, துன்பங்களை போக்கக்கூடிய, நோய்களை போக்கக்கூடிய அருஞான வித்துகளாக அந்த பயிற்சியாக கொடுத்த இந்நேர வரை நாம் சுவாசித்த, நாம் பெற்ற இந்த சக்திகள் அவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அனைவரும் நோய் நீக்கிடும் அருள் சக்தி பெற்று, உடல் நலம் பெற்று, மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திட வேண்டும். எங்களுடைய பேச்சு மூச்சு ஞானகுரு காட்டிய அந்த அருள் வழியில் பிறருடைய துன்பங்களை போக்கக்கூடிய சக்தியாக, பகைமைகளை அகற்றக்கூடிய சக்தியாக, நோய்களை அகற்றக்கூடிய சக்திகளாக படர வேண்டும். ஈஸ்வரா, ஞானகுரு நமக்கு அந்த நுண்ணிய நிலைகளில் உங்களுக்குள் அந்த தட்டி எழுப்பக்கூடிய நிலையாக உஷார்படுத்தி அந்த உயர்ந்த சக்திகளை பெரும் விதமாகத்தான் இந்த வாக்குடன் கூடிய ஆத்மசுத்தி பயிற்சியை கொடுத்துள்ளேன் என்று சொல்லுகின்றார். காரணம், இந்த ஆத்மசுத்தி பயிற்சி, இந்த ஆத்மசுத்தி ஆயுதமே நாம் துன்பம் வரும் பொழுதெல்லாம் அவசியம் செய்ய வேண்டியது. ஆகவே ஞானகுருவனுடைய அருள் உணர்வுகள், அதை நாம் பயன்படுத்தி நமக்குள் அந்த துன்பம் வரும் பொழுதெல்லாம் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல சக்திகளை குருநாதர் பதிவு செய்த அந்த அருள்ஞானியுடைய அருள் வித்துகளை தட்டி எழுப்பி நம்மை நாம் உஷார்படுத்தி இதை ஒரு பயிற்சியாக அந்த மகரிஷிகளின் அருள் சக்திகளை நமது தாய் தந்தையினுடைய அருளால் உடல் முழுவதும் பரவச் செய்து, எல்லா உறுப்புகளிலும் படரச் செய்து, நோய் உருவான இடங்களிலும் அதை பரவச் செய்து, குரு காட்டிய அருள் வழியில் சகல தோஷங்களிலும், சகல தீமைகளிலிருந்தும், சகல பிணிகளிலிருந்து நாம் விடுபடுவோம். என்றுமே ஆரோக்கிய நிலையாக மகிழ்ந்து வாழ்வோம். அந்த சக்திகளை நாம் அனைவரும் கூட்டமைப்பாக சேர்ந்து அவர் நமக்கு எப்படி இதை தட்டி எழுப்பி அந்த உஷார்படுத்தி நமக்கு இதை ஒரு பழக்கமாக, ஒரு பயிற்சியாக நினைவு கொண்டு திரும்ப திரும்ப இதை செய்தால் உங்களால் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், மிக மிக கடுமையான நோயாக இருந்தாலும், கேன்சராக இருந்தாலும், உங்கள் எண்ணத்தால் வந்ததை எண்ணத்தாலே போக்க முடியும் என்று மிக மிக அமானுஷ்யமான அந்த உயர்ந்த உணர்வை காற்றிலிருந்து மகரிஷிகள், ஞானிகள் வெளிப்படுத்தி அந்த ஔஷதங்களை, மூலிகைகளை பெரும்படி செய்தார்களோ, இதை நமக்குள் வளர்ப்போம். நம் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் இதை பயிற்சியாக எடுத்து காட்டுவோம். அனைவரையும் பெரும்படி செய்வோம். நம் நண்பர்களுக்கும் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த உணர்ச்சிகளை ஊட்டி, அவர் நமக்கு வாக்குடன் கொடுத்ததை நாமும் மற்றவர்களுக்கு வாக்குடன் கொடுத்து, ஏனென்றால் நமது குரு எண்ணிலடங்காத பல இடங்கள் இதைத்தான் உணர்த்துகின்றார். ஒவ்வொன்றையும் நானே சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நான் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், உங்களை சார்ந்தவர்களுக்கும் என் சொல், என் வாக்கு உங்களை நலம் பெறச் செய்வது போன்று, உங்களை துன்பத்திலிருந்து விடுபட செய்வது போன்று, நீங்களும் துன்பத்திலிருந்து விடுபட்டு, நோயிலிருந்து விடுபட்டு அந்த மகிழ்ந்து வாழும், அந்த மகிழ்ந்து பேரானந்தப்பட்ட அந்த உயர்ந்த உணவின் வாக்குகளை நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லி, அவர்களுக்கு செவிவழி ஓதி, அவருடைய நோயை போக்கக்கூடிய சக்திகளாக உங்களுடைய பேச்சு மூச்சும் அமைய வேண்டும். எனக்குள் விளைந்ததை உங்களுக்குள் பாய்ச்சி, உங்களை பெரும்படி செய்ததை உங்களுக்குள் விளைந்த அந்த ஞானியின் உணர்வுகளை மற்றவர்களுக்கு இவ்வாறு ஒவ்வொருவரும் இது செயல்பட்டால் நம் நாட்டிலே நாம் அனைவருமே அந்த மகரிஷி காட்டிய அருள்வழியிலே நாம் அனைவரும், அதாவது இந்த உடலிலேயே, இந்த சரீரத்திலேயே நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் ஒளியான அணுக்களாக பெருக்கி இந்த சரீரத்திலேயே நாம் ஒளி சரீரம் பெறலாம். அந்த அழியா ஒளி சரீரம் நாம் அனைவரும் பெறுவோம். ஆகவே இன்றைய இரவு முழுவதுமே நம்முடைய நினைவுகளை ஞானகுருவின் நினைவை செலுத்தி, ஞானகுருவினுடைய உணர்வோடு ஒன்றி, அவர் எப்படி இந்த
துன்பங்களை போக்கும், நோய்களை போக்கும் ஆத்ம சுத்தியை அவர் நமக்கு வாக்குடன் கொடுத்தார் என்று அதையே நினைவு கொண்டு வந்து குரு அருளால் அந்த சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும், எங்கள் குடும்பத்தில் அனைவரும் பெற வேண்டும், இந்த உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று அதையே தியானித்து அதையே நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு பெரும்படி செய்து நம்மை அறியாத ஆட்டி படைத்து இதுவரைக்கும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த வலி, வேதனை இவைகளில் இருந்தெல்லாம் நாம் விடுபடும் என்றால் இது ஒரு புத்துணர்ச்சியாகத்தான் நமக்கு இதை வாக்காக கொடுக்கின்றார். அவருடைய உணர்வை நாம் பதிவு செய்து அதை நினைவு கொண்டாலே நமக்கு அந்த நம்பிக்கை தன்னிச்சையாக வரும். ஏன் நம்மால் பெற முடியாது, நிச்சயம் நமக்குள் வரக்கூடிய நோயை நாம் போக்க முடியும், இதிலிருந்து நிச்சயம் நான் விடுபடுவேன் என்று உறுதியாக ஆணித்தரமாக வலுவான உணர்வாக நமக்குள் அது எழுந்து வரும். ஏனென்றால் அப்படித்தான் இந்த வாக்கை கொடுக்கின்றார். ஏதோ வெறுமன சொல்லாக சொல்லவில்லை, நம்பிக்கைக்காக சொல்லவில்லை. காற்றிலிருந்து அந்த அருமருந்து உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்தினாலே அது உமிழ்நீர்களாக சுரக்கப்படும், அந்த அபூர்வ சக்தி கிடைக்கும் என்று உங்கள் எண்ணத்தினாலே நீங்கள் நோயை நீக்கக்கூடியவர்களாக, போக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களை நோயை போக்கக்கூடியவர்களாக வருவீர்கள் என்று நம்பிக்கையோடு நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த இரவு முழுவதும் குரு அருளை பெற்று அவர் கொடுத்த இந்த ஆத்ம சுத்தி பயிற்சியை முழுமையாக நாம் இந்த இரவு முழுவதுமே அந்த நினைவிலேயே இருப்போம். எல்லோருக்கும் நமக்கு தெரிந்தவரை யாரெல்லாம் நினைவுக்கு வருகின்றார்களோ அவர்களுக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நம் ஞான குருவை வேண்டுவோம், எல்லா மகிழ்ச்சிகளையும் வேண்டுவோம். இந்த துன்பத்தை போக்கும், நோய்களை போக்கும், அதனால் நாம் அந்த துன்பங்கள் நீங்கி, நோய்கள் நீங்கி நாம் அனைவரும் என்றென்றும் மகிழ்ந்து வாழ்வோம். அந்த மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியை இந்த பூமியில் படர்ந்துள்ள, அதாவது எத்தனையோ நறுமணமான அந்த மலர்கள், அந்த மலர்களும் நோய்களை நீக்கக்கூடிய, மனிதனுக்கு உயர்ந்த நல்ல சுவாசங்களை ஊட்டக்கூடிய அந்த மனங்களாக, அந்த மகிழ்ச்சி உணர்வு கலந்ததாக அந்த நறுமணங்களை நாம் சுவாசித்து இந்த இரவு முழுவதுமே பேரானந்த நிலை கொண்டு வெறும் மகிழ்ச்சி பெற்று ஞான குருவினுடைய வழிகாட்டுதல்படி நமது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தும் நிலையாக நமது ஆன்மாவிலே அந்த மகிழ்ந்த உணர்வுகள் ஒரு பாதுகாப்பு கவசமாக இன்றைய இரவு முழுவதும் அது அமைய வேண்டும் என்று வேண்டி இந்த ஆத்ம சுத்தி பயிற்சியை நிறைவு செய்வோம். ஞான குரு நமக்கு அந்த சக்தியை, அந்த ஆற்றலை அது பெற அவருடைய குரு அருள் நம் அனைவருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த ஆத்ம சுத்தியை, இந்த பயிற்சியை நிறைவு செய்வோம். எல்லோரும் அந்த ஆற்றலை பெற நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஞானகுருவினுடைய அருள் சக்தி நம் அனைவருக்கும் உறுதுணையாக இருக்க ஞானகுருவை வேண்டுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. நிறைவு செய்வோம்.